அதை ஒட்டி தானே எல்லா அறிவிப்புகளும் நாட்டில் நடக்குது. செஞ்சிட்டாங்கன்னா நம்ம ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாங்களேங்கிற எண்ணத்தில் அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாதலாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நிர்வாகத்தில் கூடி என்ன செய்யறங்கிறத ஏற்பாடு பண்ணி செய்வார்கள் மட்டும். நான் இது சொல்ல நினைச்சேன், மழையாயிடுச்சு. ஐயா அவர்களுக்கு இப்போ நம்ம பேப்பரில் வந்துருந்தது, சங்கீத பேப்பரில் ஆப்பரேட்டர் கூட ஒரு நான் சொன்னேன், ஆப்ஷன் கொடுக்க சொல்லி நம்ம ஃபார்முலாவில். ஆனால் அண்ணாச்சியை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்ம சங்கத்தில் இன்னும் இருக்காருல்ல. இல்லை இல்லை, இப்போ அதில் மாநில துணைத் தலைவருக்கு எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை அண்ணாச்சி இருக்கும்போது சொல்லியிருந்தோம். நம்ம ஓய்வற்ற ஆசிரியருக்கு மட்டும் கிடையாது, ஓய்வற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கூட நம்ம சங்கம் இருக்குது. இப்போ மூத்தோர் அணின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் மாநில துணைத் தலைவர் செஞ்சுட்டு இதெல்லாம் யோசனை பண்ணித்தான் சொன்னால் எங்கே போனாலும் ஐயா அது அந்த கூட்டணியுடைய தீர்மானத்தின்படி வச்சுருக்காங்க. இருக்கிறவ சேரட்டும், சேராதவங்களும் நம்ம பக்கம் தான் இருப்பாங்க. எங்களோட இருக்கிற எனக்கெல்லாம் எவ்வளோ ப்ரெஷர் தான் வந்துச்சு. நான் என்றைக்கு நாராயண ராவ் என்றைக்கு இதே ஈஸ்வரன் தான் எனக்கு அறிமுகப்படி வச்சார் மெட்ராஸில். அப்போ சங்கம் அங்கே இருந்துச்சு. அவர் தான் ராமுனி மேனம் எப்படியோ அதுதான் எங்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரி செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பொறுத்த மட்டும் எந்த பிரச்சனையும் நம்ம ஜில்லாவில் சரி ஒரு பேருக்கு 20 பேர் இருக்கோம், நாங்கள் வாட்டில் இருக்கோம், இருந்தாலும் நம்ம சங்கத்தில் இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம் அங்கிற மாதிரி. அதில் நீங்கள்லாம் ரொம்ப உதவி பண்ணணும். நிச்சயமாக நீங்களும் எதிர்ப்பாக பேசியிருக்கீங்க சங்கத்தை தோன்றும் போது. ரொம்ப வரவேற்கிறேன். வேணாம் அதுக்கு மேலே அது நம்ம பேசணும். நவசங்கதி ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது வந்த உடனே நடவடிக்கை இருக்கும்னு அம்மா நமக்கு சாதமாக போட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னும் போது வேறு மாதிரி ஏதாச்சும் சொல்லிச்சேன்னா அடுத்த நடவடிக்கை கூடும்போது மாநில கிளை என்ன செய்தோ அதில் இந்த திருச்செலி கிளை 90% நடத்துவோம், 100% கூட நடத்துவோம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோடு நீங்கள் இருங்க. சாமி சொல்லுங்கள். இருக்கிறதுல இது ஆசிரியர்களுக்கும் உள்ளது, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் உள்ளதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், வரவேற்கிறேன். நாங்கள் அப்படித்தான் செயல்படுறோம். ஆமாய்யா. ஒரு சில பேர் இன்னொரு கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு அந்த கூட்டணி இந்த கூட்டணி ஒன்றுங்கிறது அவங்களுக்கு புரியல. இங்கே வேலை பார்க்குறது அநேகம் பேர் ஈஸ்வரன் கூட்டணியிலிருந்து தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஈஸ்வரன் கூட்டணி தான். அதில் கூட்டணி பத்திரிகையில் தனியாக ஒரு பகுதியை போட்டு இன்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த செய்தியை கொடுக்குறாங்க. அவங்க நம்மகிட்ட கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து அந்த கூட்டணிக்காரங்கிட்ட நேரடியாகவே பேசி நாங்கள் ஒரு சங்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், உங்கள்கிட்ட இருந்து வந்தவங்க தான் நாங்கள், அதனால் தயவுசெய்து அந்த கூட்டணியை அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தலைவர் கேட்கணும். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்ல கருத்தோடு தான் சொல்கிறீங்க. அதை பேசுனா அதை பேசக்கூடாத சூழ்நிலை. ஜேஎஸ்ஆர் உயிரோடு இருக்கும்போதே அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும்ன்ட்டு முயற்சி பண்ணாங்க. அவர் ஒரேடியாக அதுவும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, ரிட்டையர்ட் ஆகிட்டா அன்றைக்கி மறுநாள் தலைவர் கிடையாது. இதையும் கொண்டு வந்தாங்க. மூத்தவர் இதையும் ஆரம்பிக்கணும்னாங்க, அவர் இடம் கொடுக்கல. ஈஸ்வரன் ஐயா அவர்களும் சாமியும் கொடுக்கல. இப்போ ஒரு காலகட்டம் சில பேர் திருப்பி ஆஃபீஸு போகணுமே இந்த பதவிகள் தரணும்னு போய்க்காக சொல்கிறாங்க. அது நான் அது வேணாம். இப்போ அதில் என்னாச்சுன்னா மாநில தலைவரே நம்ம பகுதியை, அதுவும் திருச்சொலி வட்ட சுப்பராஜ் தான், அவருக்கே உடன்பாடு இல்லை. அது வெளிப்படையாக அப்படி சொன்னால் என்ன செய்யறது, நெருக்கடி. அவரும் பயிலா போட்டார், நீயே தலைவராக இருக்கன்ட்டாங்க. அதில் நம்ம போய் அவர்கிட்ட கேட்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் அது தேவையில்லை, அவர்களுக்கே புரியுது. ஆனால் இதை எல்லா மாவட்டத்திலையும் நான் ஓப்பனாக